இசலாட் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் சைமன் பேசுகிறேன். சிலுவை பற்றினதான உபதேசம். வேதாகமத்தில் அநேக பலிபீடங்களை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக செலுத்த சென்ற அந்த பலிபீடம், ஈசாக்கு யாக்கோபு பலிபீடங்களை கட்டி தொழுது கொண்டார்கள். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்திலும் காலையிலும் மாலையிலும் பலிபீடம் அவ்வளவாய் மோசே நாட்களிலே பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஒரு பலிபீடம் உண்டு. அதுதான் கல்வாரி பலிபீடம். நம்முடைய சபைகளிலே சிலுவை இருப்பது அது பலிபீடமாகிய, அதாவது கல்வாரி பலிபீடத்துக்கு ஒரு அடையாளம். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 10:38 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவர் சொல்கிறார். அதே மத்தேயு 16:24 தேவனை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறார். சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு சொல்லி லூக்கா 14:27 சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் கவனமாக இந்த சத்தியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதுதான் நமக்கு சரியான முடிவு, சரியான ஆலோசனை. அதே அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கேட்போமானால், நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:18 இந்த சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது சொல்கிறார். அது மட்டுமல்ல, இதே 1 கொரிந்தியர் 1:23 சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த சிலுவையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லுகிறார். என்ன? கலாத்தியர் 6:14 உலகம் சிலுவையில் அறையுண்டது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அப்படின்னு சொல்கிறார். எபேசியர் 2:16 பகையை சிலுவையால் கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. கொலோசியர் 1:20 பவுல் சொல்வார், சிலுவையில் சிந்தின இரத்தம் சமாதானத்தை தந்தது, மனிதனையும் தேவனையும் பாவம் பிரித்தது, அந்த பாவத்தை போக்கின சிலுவை நம்மை ஒப்புரவாக்கினது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு சொல்லுவார் 1 பேதுரு 2:24 பாவங்களை சுமந்து தீர்த்தது அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு. ஆகியனாலே சிலுவை என்பது புனித சின்னம். அல்லேலூயா. சிலுவை என்பது கல்வாரி பலிபீடத்தின் அடையாளம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவை இருப்பது நான் பலிபீடமாகிய கல்வாரி பலிபீடத்தில் நிற்கிறேன் என்கிற ஒரு உணர்வுகளை ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடையாளமாக, ஒரு சின்னமாக இருக்கிறது. ஆகியனாலே ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சிலுவையை எடுக்கவில்லை என்றால் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ஆகினாலே சிலுவையின் அடையாளம் அது புனித சின்னம், சிலுவையின் அடையாளம் அது கல்வாரி பலிபீடத்திற்கு அடையாளம், அது சிலுவையின் சின்னம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்த சின்னம். ஆகினாலே இந்த சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் கல்வாரி சிலுவையில் எனக்காக ஆண்டவர் மரித்தாரே என்கிற நினைவுகள் நம் இருதயத்துக்குள்ளே வருவதற்குத்தான் அந்த அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.